சண்டேயாவது லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, டெய்லி எழுந்திரிக்கிற டைமுக்கு தான் எழுந்திரிச்சாச்சு. 6:00க்கு தான் எழுந்திரிச்சேன். பட் கிளைமேட் வேறு ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அதே டைமுக்கு தண்ணி விட்டுருந்தாங்க. தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று நைட்டே வந்துட்டு நான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருந்துச்சுனாவே மாவு புளிக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் மாவு ரொம்ப சூப்பராக புளிச்சிருந்தது. அப்படியே இட்லிக்கும் ஊற்றி வச்சுட்டேன். அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போல்லாம் வந்துட்டு இட்லிக்கு ஊற வைக்கும்போது உளுந்தா கூட 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து ஊற வைக்கணும். அதுதான் ரீசன். இட்லி கூட ரொம்ப சாஃப்ட்டாக வரும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஊற்றி வச்சுட்டு கையோட சாம்பாருக்குமே பருப்பெல்லாம் போட்டு குக்கரில் வேகத்துக்கு போட்டோம். இன்றைக்கி சண்டே வந்துட்டு எப்போயுமே நான்வெஜ் தானே இருக்கும். இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் செய்கிற மாதிரி இல்லை. தம்பிக்கு வந்துட்டு நைட் ஃபுல்லாகவே காய்ச்சல் வாந்தி ஃபுல்லாகவே ஒரு 4-5 டைம் எடுத்துட்டான். அதனாலே வந்துட்டு காலையில் போய் பாடம் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் மட்டன் எதுவுமே செய்கிற மாரி இல்லை. பாடம் போட்டாலுமே ஒரு 3 நாளைக்கு எதுவுமே செய்கிற மாரி இல்லை. அதனால் வந்துட்டு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுருந்தேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கையோட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயாச்சு. மறுபடியும் பார்க்கலாம்.